கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் முதல் ஆராதனையில் பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் அற்புதரிய ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து உங்களை வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37 வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 692 பக்கம், பழைய ஏற்பாடு. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் தாவீது பாடி தேவனை மகிமைப்படுத்தின ஒரு நல்ல வார்த்தை. ஜனங்களுக்கு அவர் சொன்ன ஆலோசனையான ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்தி உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆலோசனையை கர்த்தர் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. முதல்ல மன மகிழ்ச்சியாரு, உன் இருதயத்தினுடைய நினைவுகள், உன் இருதயத்தினுடைய வேண்டுதல்கள், உன் இருதயத்தினுடைய உணர்வுகள், உன்னுடைய இருதயத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். வாயால் ஜெபிக்கிற ஜெப வேற, இருதயத்தால் நினைக்கிற ஜெப வேற. ரெண்டு ஜெபத்திற்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம பேசி கர்த்தரிடத்தில் கேட்குற ஜெபம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஜெபம், வாயினால் அறிக்கை செய்யக்கூடிய வசனம் சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கை செய்த அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று எழுதியிருக்கு. இது அறிக்கை செய்யறது. ஆனால் இங்கே தாவீது சொல்கிற வார்த்தை இருதயத்தில் நினைக்கிற காரியம், இருதயத்தில் வேண்டிக் கொள்கிற காரியம், இருதயம் மட்டும் தேவனோடு பேசக்கூடிய காரியத்தையும் கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். அப்படி உங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து அவைகளை எல்லாம் உங்களுக்கு தரணும்னா நீங்களும் நானும் அதுக்கு முதல் வார்த்தை எழுதியிருக்கு, மன மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால், அவரை நம்பி இருந்தால், அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால், அவரையே பற்றி கொண்டு இருந்தால், அவருக்கு வழிகளை ஒப்புவித்து அவர் மேலே உங்களுடைய சிந்தைகள், நினைவுகள், உணர்வுகள் இருந்தால் நிச்சயமாய் உங்களுடைய இருதயத்தினுடைய வேண்டுதலை கர்த்தர் அருள் செய்வார். இதில் மைய வார்த்தை இருதயம். இந்த இருதயத்தை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படி கர்த்தர் விருப்பம் கொண்டு நம்முடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். மனிதர்கள் எல்லாரும் முகத்தை பார்ப்பார்கள். நம்ம எல்லாருமே முகத்தை தான் பார்ப்போம், ட்ரெஸ்ஸை பார்ப்போம், உருவத்தை பார்ப்போம், நம்முடைய அபியாசங்களை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் போனால் வசதி வாய்ப்பை பார்ப்பாங்க, படிப்பை பார்ப்பாங்க, பின்னணியை பார்ப்பாங்க. அந்த குடும்பத்தினுடைய பின்னணி, அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிங் நபர் இருக்காங்க, அவங்களுக்கு பேக்கப்பாக யாரெல்லாம் வருவாங்க, அப்படி சொல்லி மனிதர்கள் எப்பொழுதுமே பின்னணியையும் முன்னணியையும், அடுத்து வசதி வாய்ப்பையும், உருவத் தோற்றத்தையும், படிப்பையும், பட்டத்தையும், நிறத்தையும், தோற்றத்தையும் பார்ப்பார்கள். அதனால் ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தை பிதாவாகிய தேவன் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. 1 சாமுவேல் 16:7 361 பக்கம். எல்லாரும் எடுத்து கொஞ்சம் வசனத்தை மட்டும் நம்ம தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிற வார்த்தை. சங்கீதம் 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, தான் முதல் பெயர்சேபா வரையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் சாமுவேல். பிறப்பிலேயே தேவனால் கேட்கப்பட்டவன். சாமுவேல் என்றால் கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டவன் என்ற அர்த்தம். அடுத்து கேட்கப்பட்டவன், ஆலயத்திலே வளர்க்கப்பட்டவன். கர்த்தர் அவனிடத்தில் முகமுகமாய் பேசினார். 3 முறை அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு பேசுகிறார். தன் இருதயத்தெல்லாம் அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் சாமுவேல். அந்த சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான் இந்த நாளில், இந்த காலை வேளையில் நம்ம பார்க்கிறோம். வசனத்தை வாசிக்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாமும் கூட ஒருத்தருடைய தோற்றத்தை பார்ப்போம், ஒருத்தருடைய வசதியை பார்ப்போம், ஒருத்தருடைய சூழ்நிலைகளை பார்ப்போம், மற்றதை தான் நம்ம பார்ப்போம். சாமுவேலே அப்படி தான் பார்த்துருக்கிறார். அவர் சொல்கிறார் பாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். இப்போ நாமும் கூட ஒருத்தரை எடை போடும் பொழுது, இவர் பயன்பட மாட்டார், இவர் வளர மாட்டார், இவர் தேர மாட்டார், இவங்களுக்கு வேலை கிடைக்காது, இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க
நம்ம இப்படித்தான் நம்ம எப்பயுமே தீர்ப்பு சொல்லுவோம். அதனால தான் வேதம் சொல்லுது, தீர்ப்பு சொல்லுகிற யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீயும் ஒரு நாளைக்கு தீர்ப்புக்கு உட்படணும் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்ப சாமுவேலே முகத்தை தான் பார்த்தார். ஆனால் சாமுவேலை படைத்த தெய்வம், உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் உருவத்தை பார்க்கிறவர் அல்ல, படிப்பை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, உன்னுடைய பின்னணியத்தை பார்க்கிறவர் அல்ல, உன்னுடைய எந்த விதமான சூழ்நிலைகளையும் அவர் பார்க்கிறவர் அல்ல. அவர் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இந்த கால வேளையில நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் ஒரு விசை சீர்தூக்கி பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34வது வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் எல்லாம் எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்போம், ஆனால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குங்கிறத இந்த செய்தியை நம்ம கால வேளையில் யோசித்து பார்க்கணும். சங்கீதம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34வது வார்த்தையை வாசித்து பாருங்களே. விரியம்பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உன் இதயம் என்ன நினைக்குதோ அதுதான் வாயில் வரும். உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அது வெளிப்பட்டுரும். ஒரு மனுஷனுக்கு வாய் ஒரு வழி, மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியே கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் வாய். கண்ணு, கை, கால், நாக்கு, இது வழியா கோவத்தை நாக்கை கடிச்சு காட்டுவாங்க, கோவத்தை கையை உயர்த்தி ஓங்கி அடித்து காட்டுவாங்க. கோவம் வந்துட்டு சில பேர் ஓடுவாங்க, சில பேர் காலை கையை மிதிப்பாங்க, சில பேருக்கு கோவம் வந்துட்டா என்ன செய்வாங்கன்னா, என்ன செய்வேன்னு வாயால் பேசுவாங்க. இப்படி கோவத்தை அது இருதயத்துக்குள்ளே இருக்கிறத ஏதாவது ஒரு ரூபத்தில் வெளிப்பட்டுரும். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வாய்க்குள்ள ஒரு வார்த்தை வருதுன்னா அது தானாக வராது, அது ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க ஹார்ட்டில் இருக்கிறது, அவங்க இருதயத்துக்குள்ளே மறைந்து இருக்கிற அந்த தன்மை தான் என்ன பண்ணும், வெளிப்படும். பார்த்துருக்கிறீங்களா, முன் விரோதம்லாம் டக்குன்னு வரும். முன்னாடி மனசுக்குள்ளே வச்சிருக்கிற பல வருஷம் அந்த கசப்புகள்லாம் ஒரு நாளைக்கு கோபத்தில் அப்படியே கொட்டுவாங்க. உங்கள் முன்னாடி அது அப்படியே வெடிச்சு வரும்பொழுது தான் அப்போ சொல்லுவாங்க, இதெல்லாம் மனசுக்குள்ளே நீ வச்சுருந்தியா, இதுக்குள்ளே மனசுக்குள்ளே உனக்கு இத்தனை வருஷம் இருக்குதா அப்படி கேட்பாங்க. அப்போ எங்கேருந்து பேசுது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயம் தேவனுக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாக இருக்குது, திறந்த புஸ்தகமாக இருக்குது. ஆனால் எந்த மனுஷனும் நம்முடைய இதயத்தை பார்க்க முடியாது. படுத்திருக்கிற மனைவிக்கு கூட கணவனுடைய இருதயம் தெரியாது, கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு தாயோடைய இருதயம் தெரியாது. ஏன்னா எரேமியா எழுதுறாரு, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் அதை அறியத்தக்கவன் யார்? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்து நீங்கள் தயவுசெய்து 17ஆம் அதிகாரம், உங்கள் இதயம் எவ்வளோ பயங்கரமானது என்பது உங்களுக்கு தெரியணும். எரேமியா 17ஆம் அதிகாரம், தேங்க்யூ லார்ட், 896வது பக்கம். நீங்கள் வச்சிருக்கிற இருதயம், உங்களுக்குள்ளே இருக்கிற இருதயம், அது பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அது துடிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த இருதயம், அது எப்படி பயங்கரமானது என்று சொல்லி ஒரு பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும், எடுத்துட்டீங்களா? 896. எல்லாவற்றை பார்க்கிலும் எங்க இருக்குது? உனக்குள்ள இருக்கிறது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு, தக்கதை கொடுக்கும்படிக்கு, நல்லா கவனிங்க, பேனா வச்சிருந்தா கோடு போடுங்க, இருதயத்தை ஆராய்கிறவரும் உள் இருதயங்களை சோதித்து அறிகிறவருமாக இருக்கிறேன். பார்த்தீங்களா, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இருதயத்தை சோதித்து அறிகிறவர். நம்ம இதயம் நமக்கே தெரியாதுங்க. இந்த இருதயத்தை குறித்து சொல்றாரு, மகா கேடுள்ள இருதயம், பயங்கரமான சிந்தை உள்ள இருதயத்தில் இருந்துதான் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள் எல்லாம் வரும் என்று மார்க்கில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வந்து அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் பாருங்களேன், வேதம் சொல்லுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 66 18வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். சங்கீதம் 66 18வது வசனம், பக்க நம்பர் 709. சில வசனங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தையை நான் பேச வரவில்லை. சங்கீதம் 66 18. என் இருதயத்தில்
அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடு. கர்த்தர் செபத்தை கேட்கணும்னா நம்முடைய இருதயம் அக்கிரம சிந்தை உள்ளதாக இருக்கக்கூடாது. அநேகருடைய இருதயம் உள்ள எப்படி இருக்கு? திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. உள்ள காய்மகாரமான இருதயம் இருந்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். நம்ம நல்லா ஜெபிக்கலாம், நமக்கு நல்லா ஜெபிக்க தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜெபத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது இதயம். ஏன்னா வேதம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயுல சொல்றார், இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஒரு பெண்ணையோ ஆணையோ இச்சையோடு பார்க்கிற எவனும் அவனோடு இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. பார்த்தீங்களா, முதல் விபச்சாரம் இருதயத்தில் தான் நடக்குது. அப்போ இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அக்கிரம சிந்தை நமக்குள்ளே இருந்தாலே தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னா, நம்ம இருதயத்தை போராட்டம் இன்னைக்கு காலை வேளையில் ரீஒர்க் பண்ணணும். நல்லா யோசித்து பாருங்கள். தினோலும் வீட்டை துடைக்கிறோம், ஆனால் தூசி விழுந்துருதே. தினோலும் குளிக்கிறோம், நம்ம உடம்புல அழுக்கு வந்துடுதே. எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் நீங்கள் நேற்று தான் துடைச்சிங்க, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அதில் தூசி இருக்குது. உங்கள் டைனிங் டேபிளில் நல்லா நேற்று தான் துடைச்சிங்க, இன்றைக்கி அதில் தூசி இருக்குது. உங்கள் வாகனங்களை பாருங்கள், தினோலும் துடைச்சாலும் அதில் தூசி இருக்குது. அப்போ இந்த பூமி எல்லாம் மாசுபட்டுருக்கு. நீங்கள் வெளியில் போய் வந்தாலே தூசி பற்றுது. அப்படி வெளியில் போய் வர்ற பொருள் மேலேயே தூசி படுதுன்னா, உங்கள் இதயத்தின் மேலே, உங்கள் உணர்வின் மேலே, உங்கள் ஆவி மேலே, உங்கள் ஆத்மா மேலே எவ்வளவு தூசி பட்டிருக்கும். அதனால தான் கர்த்தர் இந்த கால வேளையில் முதலாவது தேவனுக்கு முன்னாடி நீ போய் நிற்கணும்னா, சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அக்கிரம சிந்தை இருந்தால் ஒரு நாள் கர்த்தர் நம்ம ஜெபத்திற்கு ஆம் என்று பதிலே தரமாட்டார். ஏன்னா அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார். அக்கிரமம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது. பாருங்களே, இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே சில வசனங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை, 392வது பக்கம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளியில் தெரியாது, ஆனால் நமக்கு மட்டும் தெரியும். நான் சொல்ல போகிற பாயிண்ட் எல்லாம் வெளியில் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நமக்கு மட்டும் தெரியும். ஆனால் தேவன் அதை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். 392வது பக்கம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் பல கனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாய் குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு, பேனா இருந்த ஒரு கோடு போடுங்க, தன் இருதயத்தில் அவமதித்தாள். அவ்வளோதாங்க. தாவீது ராஜா யாரு? தன்னுடைய கணவன். அவர் ஒரு ராஜா. அவர் தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி குதித்து நடனம் பண்ணினார். தேவனுக்கு முன்னாடி அவர் ஆடுகிறார். ராஜ வஸ்திரத்தை களைஞ்சிட்டார். ராஜ வஸ்திரம் இருந்தா நம்ம ராஜான்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருமேன்னு சொல்லி எல்லாத்தையும் களைச்சு கீழே போட்டுட்டு அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? நடனம் பண்ண ஆரம்பித்தார். அப்ப நம்ம சில காரியத்தை களைஞ்சு போட்டால் தாங்க கர்த்தருக்கு முன்னாடி நடனம் வரும். இப்போ நல்ல ஒரு வஸ்திரம் போட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் நினைப்பீங்க ஆடுனா கிழிஞ்சிடும், அழுக்கு பட்டுறோம், இங்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸு நமக்கு நல்லா இல்லை, இதை போட்டுக்கிட்டு கையெல்லாம் தட்ட முடியாது, நல்லா இருக்கா, அப்படிலாம் சில இடத்துல ட்ரெஸ்ஸே நமக்கு பிரச்சனையாக இருக்குது. சில இடத்துல நம்முடைய கௌரவம் பிரச்சனையாக இருக்குது. நம்ம இப்போ கைத்தட்டி பாட்டு பாடினா என்ன நினைப்பாங்க? சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? படிப்பு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்து சமுதாயத்தில் நம்மளை குறித்து இவங்களாம் என்ன நினைப்பாங்க? வெக்கம், கூச்சம் நமக்குள்ள இன்னும் நிறையா இருக்குது. ஒரு பப்ளிக்கில் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல நம்ம கூச்சப்படுறோம், சங்கடப்படுறோம். இவங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, இங்கே போய் நம்முடைய இமேஜன் பாதிக்கப்பட்டுருமே. இன்னைக்கு அநேக கணவன் மனைவி பப்ளிக்கில் நடந்து போக மாட்டேங்கிறாங்க. கேட்டால் இவரோட போக எனக்கு சங்கட்டமாக இருக்குது, இவளோட போக எனக்கு சங்கட்டமாக இருக்குது, இவரை கணவன் சொல்கிறதுக்கு எனக்கு பப்ளிக்கில் பொது இடத்துல எனக்கு கூச்சமாக இருக்குது. என்ன பாருங்க, யோபுவோடைய மனைவி சொல்கிறா, நீ இனிமேல் தேவனை தூச்சிட்டு செத்து போயிரு, உங்கூட நான் மனைவியாக வாழ்கிறத விட நீ இல்லாமலே நான் விதவையாக வாழ்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா கணவனை அருவருப்பாய் அந்த கேடை அடைஞ்சிட்டார். இனி அவர் தேடி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு உகந்த கணவனாக இருக்கிறது சாத்தியக்கூறு கிடையாது. அதனால் அவர் இறந்துட்டா கூட நம்ம விதவையாக கூட நல்ல நீட்டாக இருந்துடலாம். ஆனால் இந்த வியாதிக்காரனோட வாழ்கிறத விட தனிமை நல்லதுன்னு சொல்லி செத்துருன்ட்டான். இங்கே பாருங்களே, வேதம் சொல்லுது, புருஷன் நடனம் ஆடுகிறாரு, மனைவி என்ன பண்ணியிருக்கணும்? தானும் போய் ஆடி கர்த்தரை துதிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் இவ என்ன பண்ண தெரியுமா? யாருக்கும் தெரியாது, இருதயத்திலே அவமதித்தா. இருதயம் தாங்க.
இருதயத்தில் அற்பமாய் எண்ணினாள், இருதயத்தில் கேவலமாய் எண்ணினாள். யார? தாவீதை எண்ணினார். ஆனால் தாவீதுக்கு இது தெரியாது, யாருக்குமே இந்த உலகத்தில் தெரியாது. ஆனால் ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம செய்கிற பாவம் யாருக்குமே தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஏனென்றால் இருதயத்தின் நிறைவை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம இதயத்தில் யாரையாவது அவமதித்து, குடும்பங்களை அவமதித்து, தனிநபர்களை அவமதித்து, சிலருடைய காரியத்தை நம்ம அவமரியாதையாய் நம்ம மனசுக்குள்ள நினைக்கும் பொழுதே தேவனுடைய 7 கண்களும் அதை பார்த்துரும். இவ அவமதித்ததுனால இவளுக்கு தண்டனை என்ன தெரியுமா? வசனத்தை வாசித்து பாருங்களேன், 23 வசனம். அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும். இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவள் அவமதித்தாள். கர்த்தருடைய நாமத்தில் அவன் ஆடுவதை பார்த்து இவள் கேவலமாய் நினைத்தாள். என்ன சொல்றா பாருங்களே, அவள் சொல்லுகிற வார்த்தை, ஒரு அற்ப மனுஷனை போல நீ போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, ரோட்டில் ஆடிக்கிட்டு இருக்கிறிய, உன் மதிப்பு என்ன ஆகிறது, உன் மரியாதை என்ன ஆகிறது, நீ ஒரு ராஜா என்பதை நீ மறந்துட்டு மற்றவர்களை மாறி நீ ஒரு தெருவில் ஆடுறையேன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டாள், அவமதித்தாள் என்று வேதம் சொல்லுது. இதை கர்த்தர் பார்த்துட்டு அவளுக்கு காலமெல்லாம் என்ன இல்லையா, வாரிசே இல்லாமல் பண்ணிட்டார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் யாரையாவது மனதளவில் அவமதித்திருந்தா, இன்னைக்கு நியாய தீர்ப்பு வெளிப்படுவதற்கு முன்னாடி நம்ம மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணிடணும். ஆண்டவரே, மனசளவில் நான் அவங்கள அவமதித்திருக்கிறேன், மனசளவில் அவங்களுக்கு விரோதமாக நான் நினச்சிருக்கிறேன். அது இதயத்துக்குள்ளே தாங்க தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க வருவாங்க, நம்மகிட்ட சட்டம் பண்ணாமல் போவோம். ஏன்னா மனசு சொல்லும், அவனை என்ன போய் மதிக்கணும், அவனுக்கு என்ன போய் மரியாதை செலுத்தணும், அவன் நம்மளோட பெரிய ஆளா. இதாங்க அவமதித்தல். கனம் பண்ண வேண்டியவங்களை கனம் பண்ணணும். வேதம் சொல்லுது, ராஜாக்களுக்கு செலுத்த வேண்டியதே ராஜாக்களுக்கும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதே கர்த்தருக்கு செலுத்து. யாரை கனம் பண்ண வேண்டியதோ அவர்களை கனம் பண்ணுன்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கனம் பண்ண நீ முந்திக்கொள் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இந்த செயல் வெளியில யாருக்கும் தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நாம செஞ்ச பாவமும் வெளியில யாருக்குமே தெரியாதுங்க, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். உன் இதயத்தில் நீ யாரையெல்லாம் அவமதிச்ச, யாரையெல்லாம் நீ அற்பமா எண்ணின, யாருக்கு விரோதமாய் நீ உள்ளத்தில் நினைச்ச பேசினீங்கிறது மீகால் இருதயத்தை பார்த்த கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். அதனால தான் இன்னைக்கு காலையில் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்யப்படணும்னா, முதல்ல உன் இருதயம் அவமதிக்காத, மற்றவர்களையும் நேசிக்கிற, மற்றவர்களையும் அன்பு செய்கிற, மற்றவர்களையும் சிநேகிக்கிற, மற்றவர்களோடு இசைந்து இணைந்து ஒத்து போகிற இருதயமாக இருந்துச்சுன்னா நீ வேண்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நினைச்சாலே கர்த்தர் அதை செய்வார். இன்னும் சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 18ஆம் அதிகாரம் 12வது வசனம், பக்க நம்பர் 18. உள்ளத்துக்குள்ள நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் எப்படி அழகா கொண்டு வெளியே கொண்டு, இவ உள்ளத்துல தான் நினைச்சா மீகால், இங்கு ஒருத்தி உள்ளத்துல தான் நினைச்சா. வாசிக்கலாம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. வாயில சொன்னாலா மனசுல சொன்னாலா? நல்லா கவனிக்க, லிசன் பண்ணுங்க. வாயில சொல்லல, உள்ளத்துக்குள்ள சொன்னான். அவ உள்ளம் சொல்லுது. அப்போ உங்க உள்ளமும் சொல்லும், இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இவருக்கு வேலையே இல்லை, வாரந்தோறும் ஒரு செய்தியை பேசிக்கிட்டே இருப்பார். உள்ளத்துக்குள்ளதான் நினைப்போம், வாயில சொல்ல மாட்டோம். ஆனா உள்ளத்தை அப்படியே படம் பிடிச்சு கர்த்தர் பார்த்துருவார். அவருக்கு தெரியும் இவ உள்ளத்துல தான் சொன்னா. என்ன சொல்றா உள்ளத்துக்குள்ள? அவ சொல்றா பாருங்க, சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து. உள்ளம் வாயில நகைக்கல, சிரிக்கல, அவ வாயில சிரிக்கல, உள்ளம் சிரிச்சிச்சு. நமக்கும் சிலரை பார்த்தோன்னே உள்ளத்துக்குள்ள சிரிச்சுக்கும். உள்ளத்துக்குள்ளேயும் பெயிலா போச்சா, நான் நினைச்சேன் பெயில் ஆயிடுவான்னு நினைச்சேன், இது நடக்காதுன்னு நினைச்சேன், இது இப்படிதான் போகும்னு நினைச்சேன். இதெல்லாம் நினைச்சதெல்லாம் கூட கர்த்தருக்கு தெரியும். நம்ம நினைப்போம், உன் சத்துரு மாடு கீழே விழுந்துட்டா தூக்கி விடுங்கிறார். சத்துரு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தா அதை பார்த்து நீ சந்தோஷப்படாத, அப்படி கர்த்தரை எழுதி வச்சிருக்கிறார். அப்படி நீ சந்தோஷப்பட்டேன்னா அவன் மேல இருக்கிற வாதையை நான் எடுத்துக்குவேன், அவன் மேல இருந்த கோபத்தை நான் மாத்திக்குவேன். நீ அவனுக்கு சிநேகிதனா தான் இருக்கணும். சத்துருவையும் சிநேகிங்கள் தான் எழுதுறார், சபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்கள் தான் எழுதுறார், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு தான் எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, இங்க பாருங்களே, உள்ளத்துல நகைத்தாள், உள்ளத்துக்குள்ளதான் சொல்லி கொண்டாள். என்ன சொல்ற? நான் கிழவியும்.
என் ஆண்டவன் முதிர்ந்த வயதிலுள்ளான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அதுக்கு கர்த்தர் சொல்றாரு 15 வசனம், சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று என்ன சொல்ற மறுத்தாள். கர்த்தர் கேட்கிறா, நீ நகைத்தாயின்னு சொல்றாரு, அதுக்கு அவ சொல்றா நான் நகைக்கவே இல்லைங்கிற. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, அதற்கு அவ இல்லை நீ. ஆமென். எவ்வளவு அழகா பிடிக்கிறார் அதே பாயிண்ட். நம்ம இல்லைன்னு சொன்னாலும் தப்பிக்க முடியாது. நகைச்சது அவருக்கு தெரியும், உள்ளத்துக்குள்ள அவமதித்தது அவருக்கு தெரியும். உங்க மனசு என்ன நினைக்குதுங்கிறது தேவனுடைய பார்வையில வெட்ட வெளிச்சமா இருக்கு. இதைத்தான் தாவீது சொல்றாரு, என் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அவர் என்ன செய்வார், அருள் செய்வார். உன் இருதயம் நல்லதை நினைச்சிச்சுன்னா கர்த்தர் அருள் செய்வார். யாருக்கெல்லாம் செய்தார் என்பதை இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்க மத்தேயு புஸ்தகம் 1:19 எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். இருந்தாலும் அவைகளை இந்த காலை வேளையில் நம்ம மெருகூட்டி பார்த்தா ரொம்ப கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். மத்தேயு 1:19. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். யோசேப்பு 3 கேரக்டர் அவன்கிட்ட இருக்கு, அருமையான கேரக்டர். ஒன்று, அவன் நீதிமான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமான். யோபு குறித்து வேதம் சொல்லுது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமாகிய அவனை போல ஒருவனுமே இல்லை. இங்கே இந்த யோசேப்பை குறித்து, மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற புருஷனாகிய யோசேப்பை குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிற வார்த்தை, அவன் நீதிமான். அடுத்து பாருங்களே, அவன் எப்படிப்பட்டவனு? அவன் தன் மனைவியை அவமானப்படுத்த மனது இல்லாமல். அப்ப அவன் மேல ஒரு அசிங்கத்தை சொல்ல மனது இல்லாமல். ஆனால் நம்ம உண்மையிலே நீதிமானா இருந்தா பிறர் மேல அசிங்கமான அபாண்டமான காரியத்தை சொல்ல நாவு கூசும். சொல்லக்கூடாது. யாரையுமே அபாண்டமாய் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அபாண்டமான வார்த்தைகளை யார் மேலேயும் நம்ம சொல்லக்கூடாது. பாருங்க, யோபு, அவன் யோசேப்பு எவ்வளவு நீதிமான் பார். அவன் நீதிமான்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அவமானப்படுத்த மனதில்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்னால் உண்டானது அல்ல, எனக்கும் அவளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை, இது எப்படி நடந்துச்சோன்னு வெளியில போய் அசிங்கப்படுத்தி அவளை கேவலப்படுத்த மனது இல்லாமல். அப்ப எவ்வளவு நல்ல ஒரு மனிதன் பார்த்தீங்களா? தனக்கு நியமிக்கப்பட்டவள், இன்னும் அவளை அவன் திருமணம் முடித்து தன்னுடைய வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் அவன் மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்த அவன் விரும்பவில்லை. அவமானப்படுத்த மனதில்லாமல் என்ன செஞ்சிருக்கான யோசனை பாருங்க. அவன் வந்த யோசனை, ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். நல்ல கவனிங்க, யோசனை தான். அவன் யோசிக்கிறான், எப்படி இவளை தள்ளிடலாம், என்ன சொல்லி இவளை நம்ம என்ன பண்ணிடலாம், திருமணத்திற்கு தடை போட்டுடலாம், என்ன சொல்லி நம்ம இதில் எஸ்கேப்ட் ஆயிடலாம், எப்படி இவளிட்டிருந்து நம்மளை தப்பித்து கொள்ளலாம், விடுவித்து கொள்ளலாம்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவனுடைய சபையே, மந்தையே, தேவனுடைய உக்ரானத்துவக்காரர்களே, இன்னும் கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமே, நீங்க யோசிக்கிறதும் கர்த்தருக்கு தெரியுங்க. நீ வெளியில சொல்ல மாட்டான, யோசிப்ப. உன் மனசு யோசிக்கும். உன் யோசனையை விட ஏசப்பாவோட யோசனை ரொம்ப பெருசு. கைத்தட்டி கர்த்தருக்கு, உன் யோசனையில் அவர் பெரியவர், ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர். வேதம் சொல்லுது அழகா, அவர் நமக்கு யோசனையை நமக்கு அவருக்கு சொல்லித்தருவர். இப்படி செய்ப்பான்னு சொல்லி யோசனை சொல்லித்தருவர். இவன் யோசிக்கிறான், தள்ளிடலான்னு யோசிக்கிறான். வெளியில யார்ட்டையும் சொல்லல, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அண்ணன்ட்ட, தம்பி கிட்ட, பெரியப்பா, சித்தப்பா, அவள்கிட்ட சொல்லல. மனசுக்குள்ள தான் அவன் நினைக்கிறான். அப்ப மனசுல நினைக்கிறது கர்த்தருக்கு தெரியுமா? நிச்சயமா 100% தெரியும். உன் மனசு தேவனுக்கு தெரியும், உன் உணர்வு தேவனுக்கு தெரியும், உன் அந்தரங்கத்துல நீ வடிக்கிற கண்ணீர் ஏசப்பாவுக்கு தெரியும், உன் ஏமாற்ற விரக்தி தெரியும், நீ தனிமையில் படக்கூடிய எல்லா பாதைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவனை அப்படியே விட்டுட்டாரா? அடுத்த நீங்க வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களே. அவனுக்கு கர்த்தர் 20வது வசனத்துல என்ன சொல்றாரு? அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில், எப்படி தள்ளி விட்டுறானோ, அவமானப்படுத்திடக்கூடாது, அவன் மேல கலங்கத்தை சொல்லிடக்கூடாது, அவளை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்திடக்கூடாது. ஆனா விலகிக்கணும், அசிங்கப்படுத்தாம விலகணும், பிரச்சனை இல்லாம விலகணும். இவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில்
கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள. கைகளை தட்டிங்க. ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. இவனுக்கு பிரச்சனை என்னது? உற்பத்தி ஆயிருக்கிறது என்ன, எப்படி இது? அதான் கேள்வி. அந்த கேள்விக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, இந்த காரியம் தேவனால் உண்டாயிருக்கிறது, ஆவியானவரால் உண்டாயிருக்கு. நீ ஐயப்படாத, நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்காத, நீ புலம்பாத, நீ யோசிக்காத, நீ சிந்திக்காத, இது மேல உன்னுடைய கவனத்தை நீ வைக்காத. இது கர்த்தராலே வந்திருக்கிறது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ஸ் இந்த கால வேளையில சொல்றேன். நீ யோசித்தாலும் கூட கர்த்தருக்கு தெரியும், நீ நினைத்தால் கூட கர்த்தருக்கு தெரியும். உன் உள்ளம் தேவனுக்கு முன்பாய் வெட்ட வெளிச்சமாய் திறந்த புஸ்தகமா இருக்கு. நீ நினைக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, உன் இருதயத்தினுடைய வேண்டுதல்களை அவர் உனக்கு அருள் செய்வார். பாருங்களேன், ஒரு பக்தன் எப்படி வேண்டிக் கொண்டார், கர்த்தர் எப்படி செய்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பக்க நம்பர் 28வது பக்கம், பழைய ஏற்பாடு. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24:45வது வார்த்தை. தேங்க்யூ. 28வது பக்கம் வாசிக்கலாமா? நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, இது ரெபெக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவிலே இறங்கி போய் தண்ணீரை மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, எலையேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரன். அவனை தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போய், நான் இருந்த தேசத்துக்கு நீ போய் என் மகனுக்கு ஒரு பொண்ணை கொண்டுட்டு வா, ஆனால் என் பிள்ளையை மட்டும் அந்த ஊருக்கு நீ கூட்டிகிட்டு போகக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். என் பிள்ளையாண்டான அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது, நீ போ, தேவன் உனக்கு ஒரு தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ அங்கிருந்து எனக்கு ஒரு மருமகளை கூட்டிட்டு வான்னு அனுப்புறார். இவன் வயது முதிர்ந்தவன் புறப்பட்டு போகிறான். போகிறப்ப அவன் ஒரு என்ன ஜெபம் பண்ணுறான் பாருங்க. 11வது வசனம், 11வது வசனத்தை வாசிங்க. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையில் தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்பட்டு வருகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், தனக்குள்ள தான், இன்னும் வெளியில சொல்லலை, உள்ளத்துக்குள்ள, இன்னர்ல. இதெல்லாம் நான் பேசுகிற இந்த காலை வேளையில் உங்கள் இன்னருக்குள்ளே நடக்கிற, ஆள் மனதுக்குள்ள, உணர்வுக்குள்ள, ஆவிக்குள்ள நடக்கிற காரியம். என்ன சொல்லிக்கிறேன்? என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் என் காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்க உன் குடத்தை எனக்கு சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானனுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரலும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுக்கு சகோதரனாய் இருக்கிற நாகூரின் மனைவி மில்காளுடைய குமரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். இவன் சொல்லி உள்ளத்துக்குள்ள சொல்லி முடிக்கும் முன்னே, உள்ளத்துக்குள்ள நினைச்சு முடிக்கும் முன்னே, உள்ளத்துக்குள்ள அதை குறித்து சிந்தித்து முடிக்கும் முன்னே, மகாரூபதி முன்னாடி வந்து நிற்கிற 16 வசனம். அந்த பெண் மகாரூபதியும் ரொம்ப அருமையான கேரக்டர், புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். ஏன் இந்த வார்த்தையெல்லாம் இவள் அழகா எழுதி வச்சிருக்காரு பார். அருமையான தம்பி, தங்கச்சி, இவன் சொல்லி முடிக்கும் முன்னே அவள் வந்தாள். அப்பதான் அவன் சொல்றான் மனசுக்குள்ள, வெளியில சொல்லல, யாருமே அங்க கிடையாது, தனிமையா நிக்கிறான். இவன் சொல்றான் மனசுக்குள்ள, சொல்லி முடிக்கும் முன்னே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்றார். ஒரு ரூபதி வந்து நிற்கிறாள். அருமையான தம்பி, தங்கச்சி, உள்ளத்துக்குள்ள நினைக்கிறதுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த கால வேளையில நீயும் மனசுக்குள்ள வெளியில சொல்ல முடியாது, சொல்ல சிரிச்சிருவாங்கன்னு நினைச்சு கூட சில காரியத்தை நீங்க மனசுக்குள்ளே நினைக்கலாம். மனசுக்குள்ளே உனக்கு என்ன ஓட்டங்கள் ஓடலாம், மனசுக்குள்ளே நீ பெரிய விதமான காரியங்களை நினைக்கலாம். இதெல்லாம் நடக்குமா? கட்டாயம் நடக்கும். கர்த்தர் செய்ய யாரா இருக்கிறார்? வல்லவராக இருக்கார். வேண்டிக் கொண்டு சத்தம் போட்டு கத்துனாத்தான் கிடையாதுங்க, நினைக்கிறதும் கர்த்தர் செய்வார். ஏனென்றால்
அவர் நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர், நினைவுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற கர்த்தர், நினைவுகளை புரிந்து கொள்கிற கர்த்தர். சில பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சதெல்லாம் நீ செய்யறிய, நான் நினைச்சதெல்லாம் நீ நடக்கிறிய. நல்லா யோசித்து பாருங்க. நீங்க நினைக்கிறத உங்க வீட்டுக்காரர் செய்யவே மாட்டார். வீட்டுக்காரர் செய்யறத நினைக்கிறத நீங்க செய்யவே மாட்டீங்க. நான் நினைக்கிறத நீங்க யாருமே செய்ய மாட்டீங்க. நீங்க நினைக்கிறத நான் செய்யவே மாட்டேன். ஏன்னா எப்பயுமே கருத்துக்கள் நிறைய வித்தியாசப்படும். நீங்க யோசித்து பாருங்க. உங்க மனைவி கிட்ட நீங்க எதிர்பார்க்கிறபடி உங்க மனைவி இருக்கிறாங்களா? எத்தனை பேர் கை தூக்கி ஆமான்னு சொல்ல முடியும்? முடியவே முடியாது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க இருக்கவே மாட்டாங்க. கணவன் மனைவி எதிர்பார்க்கிற மாதிரி கணவன் இருக்க மாட்டாங்க. ஏதோ 100ல் 1, 2, 3, 4, 10 தான் இருப்பாங்க. 100% இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாருமே யாரு நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். ஆனால் நாம் கர்த்தர் நினைக்கிற மாதிரி நம்ம வாழணும்னா நம்ம 100% அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் இருக்கணும்ப்பா. நம்ம எப்படி இன்னொருத்தர் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி கர்த்தர் நினைக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம தான் ஒப்பு கொடுக்கும். இங்கே பாருங்களே, நினைக்கிறா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அப்போ இருதயத்தினுடைய வேண்டுதலை கர்த்தர் அருள் செய்தார். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20, 21. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 20, 21. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாக தொட்டால் சொஸ்தமாவேன் என்று, நீங்க வாசிங்க, உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு, இவ சொல்லவில்லை, எண்ணிக்கொண்டு, நினைச்சு கொண்டு. எங்க நினைக்கிறா? இன்னர்ல, உள்ளம், இருதயம் சொல்லுது, நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாயிருவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இனிமேல் என்கிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் அவள் இழந்து எல்லாவற்றாலும் வருத்தப்படுத்தப்பட்டு சற்றாகிலும் குணமுடியாத பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தன் உள்ளத்துக்குள்ளே அவள் என்ன சொல்றா தெரியுமா? நான் அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாள். உள்ளத்துக்குள்ளதாங்க எண்ணினாள், உள்ளத்துக்குள்ளதாங்க நினைச்சா, உள்ளத்துக்குள்ளதாங்க சொன்னா. ஆனா அந்த காரியத்தையும் கர்த்தர் அவளுக்கு வாக்கிய பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். உங்க உள்ளம் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில நிச்சயமாய் உங்க இருதயம் பேசுவது கர்த்தருக்கு தெரியும். உங்க இருதயம் நினைக்கிறது கர்த்தருக்கு தெரியும். உங்க இதயத்தினுடைய துடிப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நகைச்சேனா அதுவும் தெரியும், அவமதித்தேனா அதுவும் தெரியும், உள்ளத்துக்குள்ள நீ அழுதேனா அதுவும் தெரியும். இன்னைக்கு ஒரு பாடல் வந்திருக்கு, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். எல்லாம் பழைய பாடல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க என் இதயம் யாருக்குமே தெரியலன்னு. இல்லைங்க, உங்கள் இதயத்தை உருவாக்கினவருக்கு உங்கள் இதயம் தெரியும். உங்கள் உணர்வை உருவாக்கினவருக்கு உங்கள் உணர்வுனுடைய துடிப்பு தெரியும். நீங்கள் எதில் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, எதில் நீங்கள் விரக்தி அடைஞ்சிருக்கிறீங்க, எங்கே நீங்கள் ஆவி செத்து போயிருக்கு, எங்கே ஆவி முறிஞ்சு போயிருக்கு, எந்த இடத்துல நீங்கள் விழுந்து போயிருக்கிறீங்க, ஏன் உங்களால் எழும்ப முடியல, எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். பாருங்களேன், இன்னும் 2 சம்பவங்களையும் உங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில் வச்சு நான் முடிக்கிறேன். இது ரொம்ப எச்சரிப்பான ஒரு வார்த்தை. நீங்கள் தயவுசெய்து உற்று பார்க்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வார்த்தை. தேங்க்யூ வண்டர்ஃபுல். 172வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 172வது பக்கம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமா? உன் இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாய் இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை. ஆமென். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன். இவர் யாரு? மாய வித்தைக்காரனாகிய சீமோன். இவன் பெரிய காரியங்களை செய்து மக்களை தன் வசம் படுத்தி வைத்திருக்கிறவன். அந்த பட்டணத்துக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் போய் அந்த பட்டணத்தில் பெரிய அற்புதங்களை நடத்தும் பொழுது இவனும் என்ன பண்ணுறான்? அவர்களோடு சேர்ந்து கொண்டு பணத்தை கொடுத்து எனக்கு இந்த பரிசுத்தாவினுடைய வரத்தை தரணும்னு கேட்குறான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாக இராதபடியினால். அப்போ ஆண்டவரிடத்தில் ஏதாவது காசு கொடுத்து வாங்கிட முடியுமா? வாங்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு சொல்கிறேன் இந்த காலை வேளையில், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. உன்கிட்ட எவ்வளவு பலம் இருந்தாலும் சாதிக்க முடியாது.
எவ்வளவு உனக்கு பேக்ரவுண்ட் இருந்தாலும் சாதிக்க முடியாது. அதனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே ஆகும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவரால தான் ஆகும். நீ எவ்வளவு விரும்பினாலும் நடக்காது. நீ எவ்வளவுதான் ஓடி 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 வானத்தையே வளைச்சுப்பலான்னு நினைச்சாலும் ஆகாது. எல்லாத்துக்கும் தேவ செயலும் சமயமும் நேரிட வேண்டும். பிரசங்கியில் எழுதுறார், எல்லா செயலுக்கும் தேவ சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, அப்போ இதில் சொல்றாரு, உன் இருதயத்தில் பொல்லாததை நீ சிந்திக்கிறது என்ன? உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் பரிசுத்த ஆவியானவர் விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகம் இல்லை. உன் இருதயம் கசப்புலையும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதே நான் காண்கிறேன். நீ இதெல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு என்ன செய்யப்படலாம்? மன்னிக்கப்படலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை. தயவுசெய்து இதெல்லாம் எச்சரிப்பின் வார்த்தை. இந்த காலை வேளையில் அல்லல் தட்டாதபடி நம்ம தேவனுக்கு ஒரு நாள் போய் பார்க்கணுங்க. அவர் முன்னாடி போய் நிற்கணுங்க. அவரிடத்துல நம்ம தப்பிக்கவே முடியாதுங்க. அவர் செக் போஸ்ட்டை விட பயங்கரமானவர், ஸ்கேனை விட பயங்கரமானவர். மறைவானது எதுவுமே கிடையாது, எல்லாவற்றையும் வெளிப்படையாக கொண்டு வருவார். அப்போஸ்தலர் 5:3 வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை, இப்போ சாத்தான் எதை நிரப்பி வச்சிருக்கிறேன்? இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து எல்லாரும் அப்போஸ்தலர்கிட்ட கொடுக்கும் பொழுது இவர்களும் வித்தார்கள். அனனியாவும் சப்பீராலும் 2 பேரும் கணவன் மனைவி, 2 பேரும் ஒரு மனமாக போய் விற்றுட்டு பணத்தை பார்த்தோன்னே மனசை மாற்றிக்கிட்டாங்க. இது கேட்குற தம்பி தங்கச்சி, பணம் மனசை மாற்றக்கூடாதுங்க. பணம் நம்மளை ஒரு நாள் மாற்றக்கூடாது. பதவி ஒரு நாள் நம்மளை மாற்றக்கூடாது. அடுத்து வேற இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் நம்முடைய மனதை மாற்றக்கூடாது. ஏன்னா கர்த்தர் கொடுத்தார். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தவான ஓட்டத்தை முடிச்சதுக்கு அதுக்கு நான் குரூப்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அவர் 2 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய மூத்த ஊழியக்காரரை பார்த்து பேசின ஒரு வார்த்தையை நேற்று அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தம், எந்த நிமிஷம்னாலும் நான் ஆயத்தம் ஆயிட்டேன். இந்த வார்த்தையை ரொம்ப என்னுடைய இருதயத்தை தொட்டுச்சு. அந்த பரிசுத்தமான ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர் சரிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்மளால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா மரணம் எப்போன்னே தெரியல? மரணத்தை சந்திக்க எத்தனை பேர் நடுங்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் அழுகிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் அந்த மரணத்துக்கு தப்பித்து கொள்வதற்காக புலம்புறாங்க தெரியுமா? அப்போ இந்த மனுஷன் பரலோகத்துக்கு போக ஆயத்தம் என்று சொன்னார்னா எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய இருதயத்தை பக்குவமாக வைத்திருக்கணும். இங்கே பாருங்களேன், வேதம் சொல்கிறது இவங்க 2 பேரும் சபையில் இருக்கிறவங்க, அனனியா சப்பீரா. ஆனால் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ இருதயத்தை யார் நிரப்பி வச்சிருக்கா? எது? பணம். விற்கிற வரையும் கொடுக்குறேன் நாங்கள், விற்ற உடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஒரு தொகையை ஒழிச்சு வச்சுட்டு 2 பேருமே ஏமாத்தினாங்க. 2 பேருமே ஒரே பொய்யை சொல்கிறாங்க. பின்னாடி வாசித்து பாருங்க, 7வது வசனம். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கமண்ணினுடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றாள். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து, எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும்னு ஜெபிக்கிறோமே, எழுப்புதல் காலத்தில் இப்படியெல்லாம் சம்பவிக்கும். எழுப்புதல் வர ஆரம்பிச்சுட்டா அங்கே கோராக்கு கூட்டத்தை கர்த்தர் உள்ள தள்ளித்தான் ஆகணும். எழுப்புதல் காலத்தில் தாங்க இந்த மரணம் வருது. ஏன்னா பொய் சொல்ல ஆரம்பித்தார்கள். அனனியா சப்பீரா சபையில் இருந்தவர்கள் கர்த்தருக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போயிட்டாங்க. நாமும் கூட இந்த புது வருஷத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தயவு செய்து கொடுத்துருங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, வாழ்த்துக்கள், புகழ், கீர்த்திகள், மகிமைகள், மேன்மைகள் எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்துருங்க. திருடிடாதீங்க. ஒரு நாள் வேலைக்காக தேவ சமூகத்தை இழந்துடாதீங்க. இவங்க பாருங்க, பணத்துக்காக பொய் சொன்னார்கள்.
நாமும் வேலைக்காக தேவ சமூகத்தில் வேலைனால ஜெபிக்கலை, வேலையினால படிக்கலை, வேலையினால போகலை. வேலையை சாக்கு சொல்லாதீங்க. அந்த வேலை மேலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இறங்கிடும். பிள்ளைகளை சாக்கு சொல்லாதீங்க. அல்லது உன்னுடைய சில பேர் சொல்லுவாங்க, உடம்பு முடியலைங்க, உடம்பு மேலே சாக்கு சொல்லாது. எந்த சாக்கு செல்லாது. கடைசி காலத்தில் சாக்கு போக்கெல்லாம் கர்த்தர் கேத்து ஏமாறுகிறவர் கிடையாது. இவங்க ஏதாவது சொன்னாங்களா? தேவனுடைய நியாய தீர்ப்பு பகிரங்கமாக இறங்குச்சு. 2 பேருமே செத்தார். ஒரே நாளில் 2 பேருமே இறந்துட்டாங்க. 3 மணி நேரம் வித்தியாசத்தில். கணவன் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி மரணம், மனைவி 3 மணி நேரத்துக்கு பின்னாடி மரணம். காரணம் என்ன? சாத்தான் இருதயத்தை நிரப்ப அவர்கள் இடம் கொடுத்தார்கள். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நின்று பரலோகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹரிபால ரபா ஷபால ரபா ரீபாகால ரணதிகல ரபலிதி நிதிபால ரபா நதிபால ரபா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த வார்த்தையை கடுகளவு மாற்றாமல், ஒரு வரி மாற்றாமல் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லி இருக்கிறேன். தரையில் விழுந்துடக்கூடாதப்பா, பாதையில் விழுந்துடக்கூடாதப்பா, கற்பாறையில் விழுந்துடக்கூடாது, முள்ளில் விழுந்துடக்கூடாது. எல்லா வார்த்தைகளும் நல்ல நிலத்தில் விழுந்து 100 பலன் தரணும். கர்த்தர் கிருபை பாராட்ட. மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.